ஆமாம், இன்னைக்கு அண்ணியை பார்க்க போகிறேன்னு சொன்னியே, அது என்னாச்சு? மாமா எவ்வளோ சொல்லியும் அவர் பேச்சை கேட்காம அவகிட்ட பேச போய் நான் அங்கே போயும் ஒழுங்காக பேசலை. இனிமேல் நீ என் பேச்சை தான் கேட்கணும், நீ எது செஞ்சாலும் என்ன கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பிட்டு சேர்த்து போட்டு அவளையும் கடுப்பேற்றி விட்டேன்டா. கடைசியில் அவள் அதை கேட்டு என்னையும் காரி துப்பிட்டு போயிட்டாடா. போனவ அப்படியே போனாலா, என் தலையில் பெரிய கல்லை தூக்கி போட்டு போயிட்டா. அப்புறம் என்ன சொன்னாங்க? எனக்கு பிடிச்ச பையனை பார்த்தா கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏற்கனவே நீ போய் பேசினாலே அண்ணி கையில் செருப்பு எடுத்துகிட்டு தான் கேட்பாங்க. ஆனால் நீ அவங்கக்கிட்ட பேசினதை கேட்கும்போது அந்த செருப்பு எடுத்து நானே அடிக்கலான்னு தோணுச்சு. டே ஜூனியர். பின்னென்ன சீனியர், ரெக்வஸ்ட்டாக போய் பேசிட்டு வரேன்னு பார்த்தா நக்கலாக பேசிட்டு வந்திருக்க. அப்புறம் எந்த பொம்பளை தான் சும்மா இருப்பா? அடுத்த வாட்டி அவகிட்ட வேற ஒரு பிளானோட போய் அவளை அப்ரோச் பண்ணி அவளை கதிகலங்க வைக்க போகிறேன் ஜூனியர். அது என்ன மாதிரி பிளான் யோசிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன் சீனியர். கல்யாணம் ஆகி பொண்டாட்டி நம்ம கூட இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை மதிக்கலைன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. ம் அடிங்க டேய்.